இவனை பாக்குறப்பதான் உங்களையும் இந்த ஊரையும் எவ்வளவு காலமா மிஸ் பண்ணிருக்கேன்னு எனக்கே தெரியுதுடா. இவ்வளவு சின்னவனா இருந்தப்போ பார்த்தது. என்ன படிச்சிருக்கான் உன் பையன்? ஸ்டான்ஃபோர்ட்னு யூஎஸ் போனான். ஃபெயில் ஆகி வந்துட்டான். ஃபைனல் இயர்ல கொஞ்சம் தடுமாறிட்டான். ஓ, என்னப்பா கூப்பிட்டீங்களா? டேய், நான் எப்பவும் சொல்லுவேனே, ராமகிருஷ்ண ராஜுன்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான்னு. ஐயோ, சார தெரியாதாப்பா? ரெகுலரா டிவில பாக்குறோமே. இன்னொரு தடவை சாருன்னு சொன்னேன் வை, இங்க இருந்து இப்படியே ஹைதராபாத் போயிடுவேன். சரிங்க மாமா, உன் பையன் செம்ம ஷார்ப்பா இருக்காண்டா. ஏய், என்ன சித்தப்பா? நீ அனுப்புன ஃபாரின் சரக்கு எவ்வளவு அடிச்சாலும் ஏறவே மாட்டேங்குதுடா. அதே நம்ம லோக்கல் சரக்கு ஒரு கட்டிங் அடிச்சோன்னு வச்சுக்க, பூம் பூம் பூம்னு பூமி சும்மா கரகரன்னு சுத்துண்டா. ராத்திரி எல்லாம் லல்லல்லா. சித்தப்பா சுத்தம் உனக்கு ஒரு கேஸ் அனுப்புறேன். டேய் பாத்து கூட. அதுக்குதான்டா நீ வேணுங்க. அண்ணா, பொண்ணு கூட்டிட்டு வராங்க, எல்லாரும் உள்ள வாங்க. வாங்க மாமா, வாங்க மாமா. ஏய், இன்னொரு விக்கெட் விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, யார் இவ? சூப்பரா இருக்கா. இந்த ஏரியால நமக்கு தெரியாத பொண்ணு யாரு இருக்கா? அவ கண்ணு, அவ முடி, அவ நட ராயலா இருக்கல்ல. ஏ மாமா, அந்த பொண்ணு செம்மையா இருக்கல்ல. மாப்ள, அவ யாரா இருக்கும்? கிரவுண்ட் டெக்னாலஜி சிஇஓ. ஓ, அந்த கம்பெனி உங்களுதாச்சு. அவ ஏன் பொண்ணாச்சு, அதனால தானே புகழ்ந்தோம். அம்மா, தங்கச்சி வந்துட்டா. உனக்கு என்னம்மா, மகாலட்சுமி மாதிரி இருக்க. அம்மா, இவ மாமாவோட பையன். ஓ, உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன். சான்ஸ் இல்லையே. நீ என்ன எங்கேயாவது பார்த்திருக்கியா? இல்லையே. இல்லம்மா, உன்னை இப்பதான் பார்த்தான். பார்த்ததுல இருந்து புகழ்ந்துட்டே இருக்கான். ஆமா, இப்ப எதுக்கு அதெல்லாம்? கேள்விப்பட்டேன் டாட். இந்த ஊர்ல மோஸ்ட் ஹாப்பனிங் பேச்சுலரா. பொண்ணுங்கெல்லாம் இவரை பார்த்து மயங்கிடுவாங்களாம். கண்ணுல படுற எல்லா பொண்ணுங்களையும் வர்ணிச்சிட்டு இருந்தா என்ன பண்ணுவாங்க பாவம். நீங்க மயங்கிட்டீங்களா? உங்களை புகழ்ந்தான்ல, நீங்க மயங்கிட்டீங்களான்னு கேட்டேன். பொண்ணுங்களா புகழ்ந்தா விட மாட்டாங்க, இங்க ஃபீல் ஆனதா விடுவாங்க. இவங்களுக்கு கொஞ்சம் பெரிய மனசுங்க. அப்கோர்ஸ் உங்களுக்கும் பெரிய மனசு தான். நான் சொல்லல, இவ சாதாரண ஆள் இல்ல. ஓ, ஒரு நிமிஷம் வாடு. டேய், அவன் பல வருஷத்துக்கு அப்புறம் இங்க வந்திருக்கான் ஃபேமிலியோட சேர்ந்து. அவன் இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் சாதாரணமா இருக்க கூடாது. மறக்க முடியாத மெமரிஸ் அவனுக்கு கொடுக்கணும். கவனமா பாத்துக்க.